கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 73 சங்கீதம் 1 சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு சுத்த இருதயம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லவர் மாத்திரம் இல்லை, நல்லவராகவே இருக்கிறாராம். யார் யாருக்கெல்லாம் சுத்த இருதயம் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனம், அவர்தான் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் என்றால் யார்? தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அப்போ என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எந்த இடத்துலையுமே நீங்க யோசிக்கவே முடியாது. என்னுடைய பிள்ளைகளே, நல்லவராகவே இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர் நல்லவரா இருக்கணும் அப்படி சொன்னா, நமக்கு சுத்த இருதயம் இருக்கணும். இருதயம் சுத்தமா இருந்தா தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை தரிசித்து விடுவோம். கர்த்தர் நமக்கு போகிற இடத்துலலாம் நல்ல அனுகூலமான சூழ்நிலை தருவார். மாயமால இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, அப்படி வித்தியாசமா யோசிக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, சுத்த இருதயமா இருக்கணும். தாவீது சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பி அப்படி சொல்லுவார். சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேட்பாரு. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம, ஆண்டவரை எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க, சுத்தமான இருதயத்தை தாங்க. இந்த இருதயத்துல கேடு, பாடு, அசுத்தம் எல்லாம் நிறைஞ்சிருக்குது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சுவாமி, சுத்த இருதயத்தை தாங்க என்று சொல்லி நாம் கேட்கிறோம். அப்படி இருந்தா கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். எல்லா இடங்களிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கேட்போமா? தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கேட்போமா? சுத்த இருதயம் இருந்தா இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை நம்புகிற பிள்ளைகள், அவர்தான் என்று சொல்லக்கூடியவர்கள், அவரும் அல்ல, அவர்தான் என்று சொல்லுகிறவர்கள். அப்போ நமக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்போம். சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் அன்புள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க. நாங்கள் ஒரே ஒரு நோக்கப்பா, தேவ ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரத்து கொள்ளணும். கேட்கிற பிள்ளைகள் மேலே தேவ மகிமை இறங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.